ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஹைட் மெஷர்மெண்ட் நான் வந்து எலிஜிபிளா, செஸ்ட் எனக்கு எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஹைட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் எலிஜிபிள், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவை கிளியராக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பொதுவாக ஆண்களுக்கு பிசி, பிசிஎம் அண்டு டிஎன்சி, இந்த மாதிரி ஓசி, இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரிக்கு 167 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது தான். ஸோ நீங்கள் எலிஜிபிள். அண்ட் ஆண்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 81 சென்டிமீட்டர் நார்மல் செஸ்ட் வரதுக்கு டெய்லி நீங்கள் தண்டால் எடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த செஸ்ட் வந்துடும். அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி 86 சென்டிமீட்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் எலிஜிபிள். அண்ட் அதேமாதிரி ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் விமன் கேண்டிடேட்க்கு ஜென்ரல் கோட்டாக்கு 159 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. எஸ்சி, எஸ்டி, ட்ரிபிள் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். ஹைட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓவரால் ஃபிட்னஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் மெஷர்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ். ஸோ ஹைட், செஸ்ட் யாருக்கு மெஷர் பண்ணுவாங்க, யாருக்கு பண்ண மாட்டாங்கன்றதை கிளியராக புரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் 1 by 1 உங்களுக்கு என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.